Hey guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டொமைன் ஸ்பெசிஃபிக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டொமைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச அனாலிசிஸ் என்னன்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு அனாலிசிஸுமே கம்பைன் ஆகி நம்மளுக்கு இருக்கிறது தான் இந்த பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் டொமைன் வந்து மேஜரா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ கம்பேரிட் டு இந்தியா இட்ஸ் புவர் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸோட ஓவரால் சம்மரி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ டேட்டா அனாலிசிஸையும் பிஸ்னஸ் அனாலிசிஸையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸாக மாற்றுறது தான். ஸோ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அனலைசிஸ் பண்ணி அதை வந்து இன்டர்பிரிட்டாக மாற்றுறது தான் இதோட வேலை, லைக் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, லைக் நம்பர்ஸ், ரெக்கார்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ்க்கு டேர்ன் பண்றது. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டேட்டா இருக்கு, அதை வந்து ஒரு இன்சைட்ஸ் கொண்டு போனோம் அண்ட் அது மூலியமா ஒரு டிசிஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் மூலியமா நம்மளுக்கு ஒரு பெட்டர் டிசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்க முடியும். இது மூலியமா ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் கஸ்டமரோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் காஸ்ட் ரிஸ்கை வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ இட் இன்க்ரீசஸ் ப்ராஃபிட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம் அண்ட் கலெக்ட் பண்ணுறதுனா லைக் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோன்னா ஒரு எக்ஸல் டூல்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் டேட்டா கிளீனிங் அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுவோம், லைக் நம்பை, பாண்டாஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் டேட்டா ப்ராசஸ் பண்ணிட்டு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ இன்கம் சொல்லிட்டு. அண்ட் டேட்டா விஸ்வலைசேஷன்ஸ்லாம் நம்ம பவர் பிஐ, டேப்லோ இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பண்ணுவோம். ஒரு டிசிஷன் வந்து நம்ம எடுக்க முடியும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ அதுதான், இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றீங்க. டெய்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, மோஸ்டா என்ன ஃப்ளேவர் சேல் ஆகுது, டைம் ஆஃப் பர்ச்சேஸ் எப்போ, ஓகேவா? ஸோ சாக்லேட்டுங்கிற ஃப்ளேவரில் 50 சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி வெண்ணிலாங்கிற ஃப்ளேவரில் 20 சேல் ஆயிருக்கு. அண்ட் ஈவினிங் சேல்ஸ் வந்து ஹையர் தென் மார்னிங்கை விட ஈவினிங் சேல்ஸ் வந்து ஹையாக இருக்கு. ஸோ ஸ்டெப் 2 அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ சாக்லேட் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் சேல்ஸ் வந்து ஈவினிங் டைமில் ஹையாக இருக்கு. அண்ட் தேர்ட் ஸ்டெப் இன்சைட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஓவராலாக ஒரு ஃபீட்பேக் எடுக்கிறோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து சாக்லேட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் அதை அதிகமாக வாங்குறது எப்போன்னா ஈவினிங் டைமில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசிஷன். ஸோ சாக்லேட் ஐஸ்கிரீமை நிறைய ஸ்டாக் வச்சுக்கிறோம் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஈவினிங் டைமில் ஆஃபர் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ ஆட்ஸ் வந்து ஈவினிங் டைமில் ரன் பண்ணுறோம். அண்ட் ஸ்டெப் 4 வந்து இதுதான் டிசிஷன்ஸ் தான். அண்ட் ஸ்டெப் 5 வந்து ஃபைனல் ரிசல்ட். ஸோ இது மூலியம் நம்மளுக்கு தெரியும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அண்ட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் ஆஃப் பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம
டேட்டா அனாலிசிஸ் என்ன, பிஸ்னஸ் அனாலிசிஸ்னா என்ன, அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிசிஸ் வந்து இது கூட கம்பேரிட்டிவா அது எப்படி இருக்கு, அண்ட் இதோட பேக்கேஜஸ் எவ்வளோ, அண்ட் இதை பத்தின டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பத்தி ஓவராலா நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பவி திங்ஸ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.